பெண்கள் ஒரு பத்துக்கள். இன்று ஒரு சுவாரஸ்யமான போர்க்களம். ஒரு பக்கம் வெளிப்புற அலங்காரம் தான் ஒரு பெண்ணிற்கு அழகு என்று மேக்கப் செட் வைத்திருக்கும் சிங்கார சென்னை சகோதரிகள். இன்னொரு பக்கம் உள்ளான மனதின் அழகுதான் ஒரு பெண்ணிற்கு அழகு என்று ஜெபமாலை வைத்திருக்கும் பக்தி பலங்கள். எது ஒரு பெண்ணிற்கு அழகு, அகமா அல்லது புறமா என்ற வாதங்களை பார்ப்போம். புறம்தான் என்று பேசுவதற்காக வந்திருக்காங்க ஸ்டர் எஸ்தர், ஸ்டர் நந்தினி. அகம்தான் என்று பேசுவதற்காக வந்திருக்காங்க ஸ்டர் மெர்லின், ஸ்டர் பெபினா. புறம்தான் என்று பேச வந்த ஸ்டர் எஸ்டர் அவர்கள் பேச்சை தொடங்குவார்கள். அமைந்திருக்கும் பெண்கள் அனைவருக்கும் என்னோட மகள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு புற அலங்காரமே பெண்ணின் பலம் என்ற டாப்பிக்கில் தான் இன்னைக்கு நான் பேச வந்துள்ளேன். அன்பு நடுவர் அவர்களுக்கும் என் எதிரணியில் அமர்ந்திருக்கும் சகோதரிக்கும் என் சபையில் வீட்டிற்கும் பெரியோர் அனைவருக்கும் என் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நடுவர் அவர்களே, எதிரணியில் அமர்ந்திருக்கும் சகோதரிகள் உள்ள முக்கியம் குணம் முக்கியம் என்றது பேசுறதுக்காக உட்கார்ந்துருக்காங்க. ஆனால் அவங்க பேசும்போது அது கேட்கறதுக்கு காதுல தேன் ஒழுகிறது போலதான் இருக்கும். ஆனால் அது நடைமுறைக்கு செட்டே ஆகாது. ஏன்னா ஒரு பெண்ணுக்கு தன்னம்பிக்கையும் அங்கீகாரத்தும் தான் முக்கியம் என்ற தலைப்பில் நான் பேச வந்திருக்கேன். ஆளுமையும் அங்கீகாரமும். ஐயா, ஒரு பழமொழி கூட இருக்கு, ஆள் பாதி ஆடை பாதின்னு பழமொழி கூட இருக்கு. அந்த பழமொழி நமக்கு வாழ்க்கையில அது தேவையானது ஒன்று தான். இப்போ ஒரு இன்டர்வியூக்கு போறோன்னு வச்சுக்கோங்களேன், அந்த இடத்துல போயிட்டு சார் என்னோட உள்ள ரொம்ப தங்கமானது சார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இன்டர்வியூக்கு போய் உட்காந்துட்டு நான் காலையில குளிக்கவே இல்லை, ஆனால் தலையும் சீவல, அழுக்கு சட்டை போட்டுட்டு போய் உட்காந்தா அங்கே இருக்கிறவங்க பார்த்து, யோ உள்ள தங்கமா இருந்தா எனக்கு என்ன, தகரமா இருந்தா எனக்கு என்ன, முதல்ல வெளியே போய் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அந்த இடத்துல கூட நம்ம உள்ளத்தை அவங்க பார்க்கறது இல்லை, நம்ம வெளிப்புற தோற்றத்தை தான் பார்த்து அவங்க ஜட்ஜ் பண்ணுறாங்க. அந்த இடத்துல கூட நம்ம பைபிளில் கூட பார்க்குறோம், எஸ்தர் 2:12 கூட பார்க்குறோம். எஸ்தர் ராஜாத்தி ராஜாவுக்கு முன்பதாக போகும்போது சும்மா ஒன்று போல அவங்கள தன்னைத்தானே அழகுபடுத்தி கொண்டு தான் அவங்க ராஜாவின் இடத்துக்கே போகிறாங்க. அவங்க எப்படின்னா 6 மாதம் வெள்ளை போல தைலத்தினாலும் 6 மாதம் சுகந்த வர்க்கத்தினாலும் தன்னைத்தானே அழகுபடுத்தி கொண்டு தான் போனாங்க ராஜாவின் இடத்துல கூட. அதுக்கப்புறம் தான் அந்த இனத்தையே அவங்களால காப்பாற்றவும் முடிஞ்சது. ஒரு பெண்ணிற்கு அழகு என்பது வெறும் ஜொலிப்பு மட்டும் அல்ல, அதுதான் ஒரு பெண்ணோட அதிகாரமும் கூட. நடுவர் அவர்களே, எனக்கு ஒரு சந்தேகம். இப்போ எதிர்த்தரப்புல இருக்கிற சகோதரிகள் அகம்தான் அழகு என்று பேச இருக்கிறாங்க. இப்போ ஒரு திருமணத்திற்கு பத்திரிக்கை அடிக்கும் போது கூட நம்ம சாதாரண ஒரு பேப்பர்ல ஒரு A4 ஷீட் பேப்பர்லயோ சாதாரண வெத்து பேப்பர்லயோ மணமகன் வீட்டார் பெண் வீட்டார் அப்படின்னு சொல்லிட்டு எழுதி நம்ம அதை கொடுப்போமா? கொடுக்க மாட்டோம். அப்படிப்பட்ட அந்த பத்திரிக்கைக்கு நம்ம எப்படி யோசிக்கிறோம்? அழகா இருக்கணும், மேல அதோட தோற்றம் அழகா இருக்கணும், கலர்ஃபுல்லா இருக்கணும். ஒவ்வொரு கார்டும் நம்ம எடுத்து படம் செலக்ட் பண்ணி தான் நம்ம அதையும் நம்ம செலக்ட் பண்றோம். அப்போ நம்மளோட சரீரத்தை நம்ம எப்படி பார்த்துக்கணும்? நம்மள அழகா காமிச்சாதானே நம்ம அழகா இருக்கிறோம். ஆண்டவர் நம்ம படைத்தது எதுக்காக? அவர் நம்ம அழகா இருக்கணும் அப்படின்றதுக்காக. அவருக்கு நம்ம அழகா இருக்கணும்ன்றது தான் அவரோட ஆசையும் விருப்பமும் கூட. ஐயா, இப்போ ஒரு விசேஷத்துக்கு போனா கூட அவங்க சும்மா போல இப்போ இப்படி சாதாரணமா வந்திருக்காங்க, ஒரு விசேஷ வீட்டுக்கு போறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதே புடவையில சாதா புடவையில எண்ணெய் வச்சு தலை வாரி சாதா புடவையில போனா அங்க இருக்கவங்க ஐயோ என்ன இப்படி வந்திருக்காங்க அப்படிதானே யோசிப்பாங்க. இப்போ ஆனா அந்த இடத்துல அவங்க கிளம்பும் போது என்ன பண்ணுவாங்க, பட்டு சாரி என்ன அதுக்கேற்ற ஜுவல்ஸு அதுக்கேற்ற எல்லாமே போட்டுட்டு தான் அந்த வீட்டுக்கு கூட அந்த கல்யாண வீட்டுக்கோ ஏதோ ஒரு விசேஷத்துக்கு போகும்போது கூட போவாங்க, நல்லா அலங்கரிச்சுட்டு தான் போவாங்க. அந்த இடத்துல கூட நிறைய பேர் இப்போ கல்யாண இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ பூத்துன்னு இப்போ ஒன்று வச்சிடுறாங்க. இப்போ நின்னா அது பாட்டில் சர்க்கிள் ஆகும், ஃபோட்டோ எடுக்க நிறைய இப்போ வந்துச்சு. அந்த இடத்துல போய்ட்டு ஐயோ என் உள்ள ரொம்ப சுத்தமாக இருக்கு, என் மனசு ரொம்ப சுத்தமாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டா நம்ம போய் ஃபோட்டோ எடுப்போம். அழகாக இருக்குமா, முந்தானி சரி இருக்கா, தலை நல்லா இருக்கா, 10 வாட்டி நம்மளே நம்ம பார்த்துக்கிட்டு தான் போய் அந்த ஃபோட்டோவுமே நம்ம போய் எடுக்கிறோம். இப்போ ஃபோட்டோ எடுத்து இப்போ இங்கே உட்காந்துருக்க சகோதரிகள் ஃபோனை வாங்கி பார்த்தீங்கனாலே தெரியும், டிபின்னு ஒன்று இருக்கு. அதில் பார்த்தீங்கன்னா இப்போ அவங்க இருக்கிற தோற்றத்தோட ஃபோட்டோ எடுத்து வைப்பாங்களா? வைக்க மாட்டோம். ஐயோ முகம் இப்படி இருக்க, இங்கே பிம்பிள்ஸ் இருக்காங்க, ஐயோ அழகா இருக்கா அப்படின்னு பார்த்து 10 ஃபில்டர் அதில் 10 இது போட்டு தான் அந்த டிபியுமே வைக்கிறாங்க. ஐயா ஆமா தானங்க ஐயா? ஆமா, இல்லைன்னா டிபி பார்க்க முடியுமா? ஐயா, ஆண்டவர் இந்த உலகத்தை எவ்வளோ அழகா படைச்சிருக்காரு, நமக்காக தான் ஆண்டவர் படைச்சிருக்காரு. நம்ம அவர் என்ன சொல்றாருன்னா நம்மள பூரண அலங்காரமா அவர் நம்ம பார்க்க விரும்புறாரு. எசேக்கியேல் 16:11 அவர் நம்ம சொல்ற அழகை நமக்கு ஒரு அழகை கொடுத்திருக்காரு. அவர் தான் நமக்கு போட்டுக்கிற அழகையும் கொடுத்திருக்காரு, நகையும் கொடுத்திருக்காரு. அதை நம்ம அணிந்து கொள்வதில் என்னையா தப்பு இருக்கு? தப்பே இல்லை, ஆண்டவர் கொடுத்தா போட்டுக்கிற வேண்டியதான். பாட்டு 4:7 கூட சொல்லுகிறாரு, என் பிரிய
பிரியமே நீ என் ரூபவதி, உன்னில் பழுதொன்றும் இல்லை. அவர் நம்மளை பார்த்து சொல்றாரு, என் பிரியமே என் ரூபவதி அப்படின்னு நம்மளை பார்த்து சொல்லுகிறார். அப்போ நீ முற்றிலும் அழகானவள், உன்னிடத்தில் ஒரு குறை இல்லை என்றுதான் ஆண்டவர் அந்த இடத்துல சொல்றார். அப்போ ஆண்டவர் நம்மளை அழகா பார்க்கும்போது நம்ம அந்த இடத்துல எப்படி இருக்கணும்? நம்மளை நாமே அழகுபடுத்திக் கொள்ளணும். ஆண்டவர் அதுக்காக தான் நம்மளை படைச்சிருக்காரு அல்லவா? அதுக்கப்புறம் ஆண்டவர் இஸ்ரவேல் மக்களை கூட பார்த்து சொல்லுகிறாரு, உன்னை ஆபரணங்களால் அலங்கரித்தேன், உன் கைகளுக்கு கடக்கங்களையும் உன் கழுத்து சாரப்பனையும் போட்டேன் என்று சொல்ல ஆண்டவர் அந்த இடத்துல சொல்ல. ஆண்டவர் இதெல்லாமே எதற்கு கொடுக்குறாரு? நமக்கு நம்ம அதை சுதந்திரத்து கொள்ளணும், நமக்கு அதை வந்து ஏற்றுக்கொள்ளணும் தான் அதை கொடுக்குறாரு. அதுக்காக தான் நம்ம ஒவ்வொன்றும் பார்த்து பார்த்து ஒரு புடவை எடுக்க போனோம்னா, ஒரு ஜுவல்ஸ் வாங்க போனால் உடனே பார்த்தா போதும் இதானே சிம்பிளாக தானே இருக்க போகிறோம் அப்படின்ட்டு வந்துடுமா? அந்த புடவை 10 வாட்டி எடுத்து பார்க்குறது என்ன, 10 வாட்டி எடுத்து போடுறது என்ன, இப்படி தான் நம்ம இருக்கோம். நம்மளே நம்ம அலங்கரித்து கொள்ளுகிறதுக்கு தான் நம்ம இருக்கோம். ஐயா புற அலங்காரம் என்பது வெறும் ஆடம்பரம் அல்ல, அதுதான் ஒரு பெண்ணிற்கு ஒரு அங்கீகாரத்தையும் ஒரு தன்னம்பிக்கையும் கொடுக்கிறது. ஐயா தன்னம்பிக்கை என்பது ஒரு அடையாளம் கூட. உன் எப்பொழுதும் வெண்மையும் உன் தலையில் எண்ணெய் குறையாமல் இருக்கட்டும் என்று ஆண்டவர் வந்து நம்ம சொல்றாரு. பார்த்து பிரசங்கி 9:8 கூட ஆண்டவர் அதான் சொல்றாரு. அவனோட உடை வந்து எப்படி வெண்மையா இருக்கணும், உன் தலையில எண்ணெய் குறையாம இருக்கணும்ன்றதுதான் ஆண்டவரோட ஆசையும் விருப்பமும் கூட. இன்று வேதாகம் சொல்லுவது போல கிறிஸ்துவ பணி எப்பொழுதும் எப்படி இருக்குமா? நேர்த்தியாகவும் கம்பீரமாகவும் இருக்கணுமா? இந்த நேரத்துல அகத்துல இருக்க அழகு வந்து வெளிச்சத்துக்கு வரணும்னா, அகத்துக்கு இருக்க அழகு வெளிச்சத்துக்கு வரணும் அப்படின்றனா அக அழகு மிக மிக அவசியம் என்று கூறி, புற அலங்காரம் மிக மிக அவசியம் என்று கூறி இத்துடன் என் வாய்ப்பை நான் நன்றி கூறி விடைபெறுகிறேன். பாடி ஆரம்பமே அதிரடியா இருக்கு. சகோதரி ரொம்ப தெளிவா சொன்னாங்க. எஸ்தர் ராஜாத்தி மேக்கப் போட்டதுனால தான் ஒரு இனமே பிழைச்சதுன்னு. ஆள் பாதி ஆடை பாதிங்கிறது பழமொழி மட்டும் இல்லை, அது ஒரு பெண்ணோட கம்பீரன்னு அழகா பதிவு பண்ணிட்டாங்க. இன்னும் ஒரு படி மேலே போய் நவீன காலத்துக்கே வந்து டிபியை பற்றி பேசுனது ரொம்ப யதார்த்தமாக இருந்தது. பியூட்டி பார்லரில் மெருகேற்றின மாதிரி அவங்க பேச்சை மெருகேற்றிட்டாங்க. இவங்களுக்கு பதில் சொல்ல நம்ம எதிரணியினர் வராங்க. அகத்தை பற்றி பேசுவதற்கு ஸ்டர் மெர்லின் அவர்கள். எல்லாருக்கும் வணக்கம். மகளிர் தினம் கொண்டாடுகிற எல்லா பெண்களுக்கும் மகளிர் தின வாழ்த்துக்கள். பெண்களுக்கு மிகவும் முக்கியமானது புறம்பான அலங்காரம் இல்லை, உள்ளத்தில் அலங்காரம் தான் முக்கியம், அகமான அலங்காரம் தான் முக்கியம்ன்ட்டு உங்கள் மத்தியில் நான் பேச வந்துள்ள என்னோட டாப்பிக்கை தான் சிஸ்டரே வளரிட்டாங்க. பார்த்தீங்களா? அவங்களுக்கே தெரியுது, மனசுலேருந்து வெளியில் வருது. அகம் 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 அக அழகத்தை பற்றி தான் ஃபைனலாக முடிச்சுட்டு அவங்களே ரிசல்ட் சொல்லிட்டாங்க, அவங்க அந்த டீமில் இருக்கவங்க. இப்போ அவங்க சொன்னாங்க இன்விடேஷன் பற்றி சொன்னாங்க. இன்விடேஷன் வந்து ரொம்ப பிரம்மாண்டமாக அடிக்கிறோம், கரெக்டு தான், நல்ல செலவு பண்ணி அடிக்கிறோம், அதெல்லாம் கரெக்டு தான். திருமணம் முடிஞ்சதும் அந்த இன்விடேஷன் எங்க இருக்கு? எங்க வச்சிருக்கோம்? உங்க வீட்டில் நீங்க ஃப்ரேம் பண்ணி மாட்டி வச்சிருக்கீங்களா? இல்ல, அது குப்பைக்கு தான் போடுறோம். அப்போ அந்த புறம்பான அந்த இன்விடேஷனு நம்ம குப்பையில தான் போடுறோம். அதுக்கு இவ்வளோ இம்பார்ட்டன்ட் கொடுக்குறாங்க நம்ம புறம்பான டீம் சகோதரி. அடுத்தது சொன்னாங்க பட்டு புடவை கட்டிட்டு தான் நம்ம வந்து கல்யாணத்துக்கு போனோம். ஏமா பட்டு புடவைன்னு சொல்றியே, பட்டு புடவை கட்டிட்டு போறதுனால என்ன? உன் வாயிலேருந்து வர வார்த்தை என்ன? இன்சொல். உன் வார்த்தை வந்து மற்றவங்களை புண்படுத்துது, மற்றவங்களை காயப்படுத்துது, மற்றவங்களை தற்கொலைக்கே தூண்ட செய்கிறது. அதுதான் நம்மளுக்கு முக்கியம். உள்ளான அந்த வார்த்தை வந்து எப்படி வருதுன்னு பார்க்கணும், அதுதானே முக்கியம். நடுவர்களே, அதானே முக்கியம். ஆமா, அதான் முக்கியம். என்ன வசனம் என்ன சொல்லுது? வாய்க்குள்ள போறது தீட்டுப்படுத்தாது, உன் வாயில இருந்து வருகிற வார்த்தை தான் உன்னை தீட்டுப்படுத்துதுன்றது. மனுஷன முகத்தை பார்க்கறான், நீ எப்படி இருக்கிற, உன் அலங்காரம் எப்படி, நீ என்ன புடவை, நீ எவ்வளவு நகை போட்டிருக்கன்னு யார் பார்க்கறா? மனுஷங்க பார்க்கறாங்க. ஆனா ஆண்டவர் பார்க்கறது உன் உள்ளான திரியங்களை தான் பார்க்கறாரு. உள்ளந்திரியங்களை ஆராய்ந்திருக்கிற தேவனாய் இருக்கிறார்னு சங்கீதம் அதிகாரத்துல சொல்லப்படுகிறது. நான் வேதத்துல இருக்க மரியாளை பற்றி சொல்ல விரும்புறேன். மரியாள் இயேசு கிறிஸ்துவின் தாயாகிய மரியாள் பத்தி உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அவங்க பிறந்தது வளர்ந்தது எல்லாம் வந்து கலிலேயா உள்ள நாசரேத் ஊர்ல. நாசரேத் வந்து பிரம்மாண்டமான ஊர் கிடையாது, ரொம்ப வந்து குக்கிராமத்துல தான் பிறந்தாங்க. அவங்க ரொம்ப ஏழப்பட்ட பெண். ஆனா அவங்க எதுக்கு ஆண்டவர் அவங்கள செலக்ட் பண்ணாங்க? ஸ்ரீகளுக்குள்ளே பாக்கியவதி, ஸ்ரீகளுக்குள்ளே நீங்க ரொம்ப ஆசீர்வதிக்கப்பட்டவள் வந்து தேவதூதர் வந்து சொல்றாங்க. எதனால சொல்லப்பட்டது? அவங்க உள்ளான திரியங்களை ஆண்டவர் பார்த்திருக்காரு. அவங்களுக்குள்ள அமைதலும் உள்ள சாந்த குணமே அவங்களுக்கு வந்து அந்த ஒரு ஆண்டவரே சுமக்கத்தக்க ஒரு பரிசுத்தமான அவங்க காணப்பட்டாங்க. அந்த
அந்த அந்த நாசரேத்தூர்ல நெடுஞ்சாலையில தான் இருக்குது அந்த அந்த நாசரேத்தூர். அந்த இடத்துல ஃபுல்லா விடுதி தான். என்ன விடுதினா விபச்சார விடுதி தான் காணப்படுது. அந்த விபச்சார விடுதியிலேயே மரியாள் என்கிற ஸ்திரீயானவள், கன்னி மரியாள், தன்னை பரிசுத்தமா காத்து கொண்டாள். எதனால? இந்த புறம்பான அலங்காரம் சொல்லி கொண்டிருக்காங்க பாருங்க, இதனால அல்ல, தன்னுடைய உள்ளான அலங்காரத்தை அலங்கரித்து கொண்டதுனால்தான் தேவனே தன்னுடைய வயிற்றில் பிறந்தெடுத்தார், பிறந்திருந்தார். கலாத்தியர் 6:22 என்ன சொல்லுது? அன்பு, சந்தோஷம், சமாதானம், இச்சையடக்கம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், சமாதானம், இது எல்லாமே 9 கனிகள். யாரை பற்றி சொல்கிறது? ரூத்தை பற்றி சொல்கிறது. எதனால ரூத்தை சொல்றோம்? ரூத் தன் மாமி. நம்மளா இருந்தா என்ன பண்ணுவோம்? இப்ப இருக்கிற சகோதரிகள் என்ன பண்ணுவோம்? ஏமா நீயே வயசானவ, உன்கிட்ட ஒண்ணுமே இல்ல, உன் கூட நான் என்னத்த பண்ணுவேன்? நான் போறேன் எங்க அப்பா வீட்டுக்கு, நான் ஜாலியா இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா ரூத் அப்படி சொல்லல. உன் தேவன் என் தேவன், உன்னோட இனம் என்னோட இனம், உன்னோட ஜனம் என்னோட ஜனம் தான் அப்படின்னு சொல்லிதான் அவன் தன் மாமி கூட போனான். மாமி கூட போய் சாப்பாடுக்கு வழி இல்லை, ஆனாலும் அங்க சிந்துற அந்த இடத்துல சிந்துற அந்த 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 கோதுமை மணியை பொறுக்கி எடுத்துட்டு வந்து சமைச்சு தன் மாமிக்கும் அவளுக்கும் உண்டு. அதை சாப்பிட்டுதான் அவங்க 2 பேரும் சாப்பிட்டுதான் உயிர் வாழ்றாங்க. ஆனாலும் அவளுக்குள்ள இருந்தது என்னது? தாழ்மை, அன்பு, இரக்கம். இதுதான் அந்த சகோதரிக்கு ரூத் இருதயத்துல இருந்தது. இதனாலதான் அங்க பொறுக்குனாங்க பாத்தீங்களா, அந்த இடத்துக்கே அவங்க ஓனர் ஆகிட்டாங்க. இதுதாங்க உள்ளான அலங்காரம். புறமான அலங்காரம் சொல்லி கொண்டு இருந்தா அதெல்லாம் கிடைச்சிருக்குமா? அவங்க வழியில தான் தாவீது வந்தாங்க, அவங்க வழியில தான் இயேசு கிறிஸ்துவே வந்தாங்க. இப்படி ஒரு சரித்திரமே வந்தது. ரூத்தின் சரித்திரமே பைபிள்ல வந்தது. இது எதனால வந்தது? புறம்பான அலங்காரம் இல்லைங்க, உள்ளான அலங்காரம் தான் கர்த்தர் பார்க்கிறாரு. அப்புறம் ஒன்று சொல்லிக்கிறேன். இவங்க புறமான அலங்காரம் சொல்லிட்டு இருக்காங்க. புறம்பான அலங்காரம் சொல்லிட்டு இருந்தா இந்த பாடிக்கு தான் போக முடியும், பரலோகத்துக்கு போக முடியாதுங்க. பரலோகத்துக்கு போக முடியாது. 1 பேதுரு 3:3 வசனம் 4வது வசனம் என்ன சொல்லப்படுகிறது? மயிரை பின்னி பொன்னாபரணங்களை அணிந்து உயர்ந்த வஸ்திரங்களை போடு, புறம்பான அலங்காரம் உனக்கு தேவையில்லை அப்படின்னு பேதுரு சொல்றாரு. பேதுரு சொல்ற என்ன வார்த்தைன்னா, உன்னை உள்ளான அமைதல் உள்ள உன் இருதய குணமே தான் உனக்கு சிறந்தது என்று நான் ஆணித்தரமா சொல்லி என் உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். மழை அடிச்சு ஓஞ்ச மாதிரி இருக்கு. இப்பதான் வண்டி ஆன்மீக பாதைக்கு திரும்புது. இவங்க ரொம்ப அழகா சொன்னாங்க. மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ தேவனோ இருதயத்தை பார்ப்பான்னு சொல்லி புற அலங்காரத்தோட பவுடரை 1 நிமிஷத்துல கலைச்சிட்டாங்க. அழியாத ஆபரணமும் சாந்தமும் அமைதியும் உள்ள ஆவிதான் வசனத்தை வச்சு ஒரு பிடிச்சிட்டாங்க. நகை போடுறதுனால ஒருத்தர் மனசை ஆத்த முடியாது, ஆனா அன்பான வார்த்தையால ஒருத்தர் உயிரையே காப்பாத்தலான்னு இவங்க சொன்னது ரொம்ப உருக்கமா இருந்தது. ஆனா அந்த இதுக்கு அடுத்ததாக பேச வருகிறார்கள் சிஸ்டர் நந்தினி அவர்கள். இவர்கள் பேசின எல்லாம் தவிடுபடி ஆகுவதற்காக புறம்தான் அழகு என்று பேச வருகிறார்கள். எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். நம்ம எதிரணியினர் சொன்னாங்க அகம் அழகுதான் சிறந்தது அப்படின்னு சொல்லிட்டு. சரி, இவங்களை திருமணம் ஆகிறதுக்கு முன்னாடி இவங்களை பொண்ணு பார்க்க வரும்போது இவங்க எப்படி இருந்திருப்பாங்க? பட்டு சேலை அப்படின்னு சொன்னாங்களே. பொண்ணு பார்க்க வரும்போது, அண்ணா இருக்கீங்களா? பொண்ணு பார்க்க வரும்போது இவங்க வெறும் நைட்டி போட்டுன்னு உங்க முன்னாடி நின்னாங்களா? இல்லை. எப்படி பட்டு சேலை கட்டி மேக்கப் போட்டு தலை சீவி சிங்காரிச்சு நின்று இருப்பீங்கல்ல. அப்போ நான் உள்ளான அழகுல இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெறும் நைட்டி போட்டு நின்னீங்களா? இல்லை. ஏன்னா நீங்கள் அப்படி நிற்கும் போது அவங்களுக்கு தெரியாது, உங்களை பற்றி தெரியாது. நீங்கள் வெளியில் நல்லா இருக்கும்போது தான் மற்றவங்க பார்க்குறவங்களும் உங்களை பார்த்து சரி ஓகே பொண்ணு நல்லா இருக்கு, நாங்கள் கல்யாணம் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சப்போஸ் நீங்கள் நைட்டி போட்டு நின்றா என்ன இருக்கும் நடுவர் அவர்களே? அவர் வாழ்க்கை தப்பிச்சிருக்கோம். அதே போல் நம்ம பார்த்தோம்னா நம்ம ஏசப்பாவை கூட நம்ம நிறைய வர்ணிக்கிறோம். அழகானவரே, வெண்மையும் சிவப்புமானவரே, உங்கள் தலைமயிரெல்லாம் சுருளாக இருக்கும் ஏசப்பான்னு சொல்லி நிறைய ஏசப்பாவை நம்ம புகழ்ந்து பாடுறோம். ஏசப்பாவே நம்ம புகழ்ந்து பாடும்போது அவருடைய பிள்ளைகளாங்க நாமளும் அலங்கரிச்சு கொள்றதுல ஏன் அலங்கரிச்சுக்க கூடாது? நம்மளும் அலங்கரிச்சு கொள்ளலாம்ல. அதே போல பைபிளில் பார்த்தோம்னா தாவீது ராஜாவை குறித்து பார்க்கும்போது கூட தாவீது ராஜா எப்படி இருக்காருன்னா, அவன் சிவந்த முகமும் அழகான கண்களும் நல்ல ரூபமும் உள்ளவனாக இருந்தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வசனத்தில் வாசிக்கிறோம். ஏசப்பா நம்ம ஒவ்வொருத்தரையும் படைக்கும் போதே அழகாக தான் படைக்கிறாரு. அவனை அழகாக படைக்கும் போது தான் அவன் அந்த நாட்டை ஆளும் போது கூட நல்லா எப்படி சொல்றது, தைரியமா வெளி அலங்காரமா எப்படி சொல்றது,
புற அலங்காரத்தில் வந்து ஒரு ராஜாவாக வந்து தென்பட்டார். அதே போல் வந்து நம்ம யோசேப்பை எடுத்தோம்னா, யோசேப்பும் வந்துட்டு யாக்கோபுக்கு வந்து கடைசியாக பிறந்ததுனால வந்து அவர் மேலே யாக்கோபு அவர் அதிகமான அன்பு வச்சு வந்து அவனுக்கு வந்து பலவர்ணமான அங்கியை வந்து தரித்து அழகு பார்த்தாரு. அதே போல் அடுத்து நம்ம இன்னொரு பாயிண்ட் பார்த்தோன்னா, நகைலாம் முக்கியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொன்னீங்க. இதே வந்து எகிப்தில் நம்ம இஸ்ரேல் ஜனங்க வந்து அடிமையாக இருக்கும்போது, அங்கே எகிப்திலிருந்து அவங்க வந்து கானானுக்கு வர மோசையை கூட்டு வரும்போது என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, அந்த அந்த நடு ராத்திரியில் வந்து இவங்க எல்லார்கிட்டையும் போயிட்டு அவங்களுடைய வெள்ளி உடைமைகளையும் பொண்ணு உடைமைகளையும் வஸ்திரங்களையும் வந்து இவங்க கேட்டு வாங்கின்னு வந்திருப்பாங்க. அது நம்மளுக்கு தேவையே இல்லைன்னும் போது அவங்க வாங்க வேண்டிய அவசியம் இருந்திருக்காது இல்லைங்க. அப்போ நம்மளுக்கு வெளி அலங்காரமும் நம்மளுக்கு அவசியம் தானே. அடுத்ததாக கூட பார்த்தோன்னா வந்து ஒரு எக்ஸாம்பிளாக சொல்ல போனால், சிஸ்டர் சொன்னாங்க அது கல்யாணத்துக்கு போனால் இப்படி தான் போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம பைபிளில் கூட மத்தேயுவில் நம்ம பார்த்தோன்னா கூட ராஜா வந்து திருமணத்துக்காக போயிட்டு நீங்கள் வந்து வழியில் இருக்கிற எல்லாரையுமே வாங்கன்னு சொல்லிட்டு கூப்பிடுவாங்க. அப்படி கூப்பிடும்போது எல்லாரையும் கூட்டு வருவாங்க. கூட்டு வரும்போது ஒருத்த மட்டும் கல்யாண வஸ்திரம் தரியாதவனா வந்து இருந்திருப்பாங்க. அப்போ வந்து அந்த ராஜா என்ன சொல்லுவார்னா, இவன் மட்டும் அந்த வஸ்திரத்தை தரிக்கலையே, நீ வந்து இவனை தூக்கி அழுகையும் பற்கடிப்புமான இடத்துல போடுங்க அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு நம்ம வெளியலங்காரம்ன்றது ரொம்பவே முக்கியம். நம்ம இப்போ எக்ஸாம்பிளாக நம்ம எடுத்தோம்னா, இப்போ துப்புரவு பணியாளர் வேலைலாம் செய்கிறாங்க. அவங்களெல்லாம் பார்க்கும்போது இப்போ நடைமுறை வாழ்க்கையில் நம்மளாம் பார்க்கும்போது ஐயோச்சே என்ன இவங்க இப்படி இருக்கிறாங்களே அந்த மாதிரிலாம் ஒரு சிலவங்க நினைப்பாங்க. நம்மளாம் நிறைய கூட நியூஸில் பார்ப்போம். அவங்களாம் ஒரு சிலவங்க மனுஷங்களாக கூட வந்து மதிக்க மாட்டாங்க. நம்மளுக்கு உள்ளான அழகு தான், அவங்க நல்லவங்க தான், நல்ல இருதயத்தை வச்சுருப்பாங்க தான். ஆனாலும் வந்துட்டு அவங்க வெளியில் வந்து வெளி தோற்றம் வேறு மாதிரியே இருக்கிறதுனால வந்து நிறைய பேர் மதிக்காமல் இருப்பாங்க. நம்மளும் நாலு பேர் மத்தியில் நம்மளையும் நம்ம மதிக்கணும்னா நம்மளுக்கு வெளி அலங்காரமும் அவசியமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு என் உரை இந்த நேரத்தில் முடிச்சுக்கொள்கிறேன். அப்பாடி ஒரு வழி ஆண்களையும் பட்டிமன்றத்துக்குள்ள இழுத்துட்டீங்க. புற அலங்கார தரப்பு சகோதரி ரொம்ப பலமான வாதங்களை வச்சாங்க. குறிப்பா யோசேப்பு மகா அழகுள்ளவன், தாவீது சிவந்த முகமும் நல்ல ரூபமும் உள்ளவன், ஆண்டவர் இயேசுவே பூரண அழகுள்ளவர்னு விவிலிய நாயகர்களை உதாரணம் காட்டி அசத்திட்டீங்க. அடிமையா இருந்த இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் ஆபரணங்களோடு தான் அனுப்பி வச்சாருன்னு நீங்க சொன்னது நேர்த்தியான தோற்றம். அடிமைத்தனத்திலிருந்து கிடைத்த விடுதலை அப்படின்றத ஆணித்தரமா சொல்லுது. அகத்திற்காக பேச வராங்க ஸ்டர் பெபினா அவர்கள். அடிச்சு பெஞ்சா மழை, அசையாம நின்னா சிலை. அடிச்சு பெஞ்சா மழை, அசையாம நின்னா சிலை. பட்டிமன்றத்துக்கு இவங்க தான் தலை அப்படின்னு சொல்லிட்டு எனது நடுவர் அவர்களை ஸோ எப்படி சாலமோன் ஆனவர் வந்து சிறந்த ஒரு தீர்ப்பு வழங்கினாரோ அது மாதிரி சிறந்த பெண் சாலமோனியா இருந்து எங்கள் அணிக்கு சிறந்த தீர்ப்பை வழங்குமாறு என் உரையை நான் தொடங்குகிறேன். தெரிஞ்சிருக்கும் நான் என்ன பற்றி பேச போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். படிச்சிருக்கீங்களா? நான் முதல்ல 2 கிஃப்ட் கொடுக்கலாம்னு நினைக்கிறேன் என்னோட எதிரணியினருக்கு. பைபிள் அப்புறம் ஒரு பாட்டு புக்கை ப்ரெசென்ட் பண்ணலான்னு நினைக்கிறேன். பைபிள் படிக்கிறாங்களா இல்லையான்னு தெரியல, பாட்டு படிக்கிறாங்களா இல்லையான்னு தெரியல. எங்கேயாவது உம்மை முழு அலங்காரத்துடன் ஆராதிப்பேன் இருக்குதா? நடுவர் அவர்களே, நம்ம அக்கா சொன்னாங்க யோசேப்புக்கு ரொம்ப அழகான பலவர்ண அங்கி கொடுக்க தான் செஞ்சாங்க. என்ன நடந்தது நடுவர் அவர்களே? பலவர்ண அங்கி ஜொலித்ததனால பல பேர் கண்ணு பட்டு உறிஞ்சு போட்டாங்க. உறிஞ்சாங்களா இல்லையா? உறிஞ்சது மட்டும் இல்லாம என்ன நடந்தது நடுவர் அவர்களே? குழியில தேவையா நமக்கு இது? ஸோ அதனாலதான் நான் சொல்றேன், உள் அலங்காரம். தேவனானவர் என்ன பண்றாரு? தேவன் இருதயத்தை பார்க்கிறார், மனுஷன் என்ன பண்றான்? முகத்தை பார்க்கிறான். ஸோ உள் அலங்காரம் நமக்கு போதும்னு நாங்க பேசுறோம். அது மட்டுமா, நம்ம அன்னாள் எல்லாத்துக்குமே தெரியும். அன்னாள் வந்து தேவனுடைய சமூகத்துல போய் எப்படி அலங்காரத்தோடையா இருந்தாங்க. தன்னோட உள்ளத்தை அப்படியே உடைச்சு ஊத்தி அழுது அவங்க புலம்பலை பார்த்து பக்கத்துல இருக்கிறவங்களாம் என்ன கேட்டாங்க, என்ன இந்த அம்மா குடிச்சிட்டு வந்துச்சா? அப்படிதான் நடுவர்கள் குடிச்சுதான். ஸோ புறம்பான அலங்காரம் தேவையில்லை, உள்ளத்தை உடைச்சு ஊத்தி அவங்க ஏசப்பா கிட்ட அவங்களுடைய பேசினாங்க. அது மட்டும் இல்ல, பிரதர் வந்து என்னது மேரேஜுக்கெல்லாம் பட்டு புடவை கட்டுறாங்க, அது கட்டுறாங்க, அழகா இருக்காங்க. என்னோட எதிரணி சகோதரிகள் ரொம்ப அழகா பியூட்டியா இருக்கிறாங்க. ஒரு சிச்சுவேஷனுக்கு நான் ஒரு கேள்வி கேட்குறேன். ஏதோ ஒரு காட்டுக்குள்ளே போகிறாங்க, ரெண்டு பேர் கூடயும் அவங்க பிரதர்ஸ் போகிறாங்க. ஏதோ ஒரு சிச்சுவேஷன் வருது.
நம்ம ஈசாக்கு அப்புறம் ஆபிரகாம் தெரியும் அப்படிதானே, விசுவாசத்தின் தந்தை. என்ன சொன்னாங்க, அவங்க அழகுள்ள மனைவிய என்ன சொன்னாங்க, மனைவின்னு சொல்ல முடியல, தங்கச்சின்னு சொன்னாங்களா இல்லையா நடுவரவர்களே? ஆமா ஆமா அதன் சொன்னாங்க. காரணம் என்ன, அந்த அழகுல மயங்கி மத்தவங்க என்ன பண்ணிடக்கூடாது. ஸோ இதே மாதிரி 2 சகோதரர்களும் போகும்போது இவங்க அழகா 2 பேரும் மேக்கப் போட்டிருக்காங்க, போறாங்க. பக்கத்துல உள்ளவங்க கிட்ட இவங்க 2 பேர் இல்ல, இது வந்து என்னோட சகோதரின்னு சொன்னா ஒத்துப்பாங்களா நடுவர் அவர்களே, கேட்டு சொல்லுங்க எங்களுக்கு. ஸோ அதனால தான் நான் சொல்றேன், உள்ள அலங்காரம், அதாவது உள் அலங்காரம் மட்டும் போதும், வெளி அலங்காரம் ரொம்ப தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்றேன். தாவீதுன்னு தாவுனாங்க நம்ம சிஸ்டர் நந்தினி அவங்க. என்ன நடந்தது, தாவீது எப்படி ஆராதிச்சாருன்னு தெரியுமா, கேட்டு சொல்லுங்க எனக்கு. தாவீது தேவனை ஆராதிக்கும் போது தன்னுடைய சரீரம் அதெல்லாம் பத்தி கவலைப்படல, அப்படியே என்ன பண்ணாரு, தன்னை சரண்டர் பண்ணாரு ஏசப்பா கிட்ட. உள்ள அலங்காரத்தோட, அதாவது உள்ள மாத்திரம் போதும், நம்ம ரொம்ப பெர்ஃபெக்டா இல்லை, பெர்ஃப்யூம்லாம் அடிச்சு மேக்கப்லாம் போட்டு அது தேவையே இல்லைன்னு நான் வாதாடுறேன். அது மட்டும் இல்ல, இப்படி மூக்க தொடுறது ஈஸியா, இப்படி மூக்க தொடுறது ஈஸியா, இப்படி தொடுறது. நம்ம யாக்கோபு என்ன பண்ணாரு, அழகுள்ள மனைவி தான் வேணும்னு சொல்லிட்டு 7 வருஷம் யாக்கோபு காத்திருந்தாரு. தேவையா அந்த ஆளுக்கு? 7 வருஷம் இல்ல, மொத்தம் 14, 2 பேருக்கு சேர்த்து. 2 பேருக்கும் சேர்த்து ஒரு ஆளுக்கு 7. சோ உள்ள அலங்காரத்தை அவர் பார்த்து 14 வருஷம் ஆச்சு. 14 வருஷம் காத்திருந்தது மட்டும் இல்லாம என்ன நடந்தது, மாமனார் மொத்தத்தையும் சுரண்டி கடைசியில 2 பரிவாரத்தோட வந்தாங்க, அது வேற விஷயம். இருந்தாலும் 7 வருஷம் 14 வருஷம் காத்திருந்தாரா இல்லையா? ஸோ உள்ள அலங்காரம் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றேன். அடுத்தது பெஸ்டான அலங்காரம் தேவைதான். அடுத்து எஸ்தரை பத்தி நம்ம சிஸ்டர் சொன்னாங்க. எஸ்தர் வந்து நல்ல அலங்கரிப்போட ராஜா முன்னாடி போய் நின்னதுனாலதான் என்ன நடந்துச்சு, அவங்களுடைய குலமே காக்கப்பட்டதுன்னு சொல்லிட்டு. அதுக்கு முன்னாடி என்ன பண்ணாங்க கேட்டு சொல்லுங்க நடுவர் அவர்களே. அதுக்கு முன்னாடி என்ன பண்ணாங்க, தன்னை வருத்தி உபவாசித்து தேவன் முன்னாடி எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்தாங்க. அந்த மாதிரி ஒப்பு கொடுத்தது நிமித்தமாக தான் என்ன நடந்துச்சு, அது எஸ்தருடைய குலமே காப்பாற்றப்பட்டது. அது மட்டும் இல்லை, ஏசப்பா வந்து என்ன பண்ணாங்க, அழகா இருந்தாங்க, நல்லா இருந்தாங்க, நல்ல ரூபமா இருந்தாங்க. ஏசப்பா அந்த அழகெல்லாம் ஏசப்பா வந்து முக்கியத்துவம் கொடுத்தாங்க அப்படின்னா நம்மளாம் இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டிருக்கவே மாட்டோம். அவர் வந்து ஏசப்பா வந்து தன்னைத்தானே வருத்தி என்ன பண்ணாங்க, வாரினால் அடி வாங்கினாரு. எத்தனையோ இடங்கள்ல ஆணியால் அடிக்கப்பட்டு முட்கிரீடம்லாம் சூட்டப்பட்டு ஏசப்பா வந்து வெளி அலங்காரத்தை வந்து முக்கியத்துவப்படுத்தினாங்க. ஐயோ என்னோட மேனில இப்படி வந்து ஆணி அறையிறாங்களே அப்படின்லாம் நினைச்சிருந்தாங்க அப்படின்னா நமக்கு இன்னைக்கு ரட்சிப்பே வந்திருக்காது. ஸோ அதனால உள் அலங்காரமே முக்கியம். அடுத்து என்ன சொன்னாங்க, இஸ்ரவேல் மக்கள் என்ன பண்ணாங்களா, தங்கத்தையும் வெள்ளியும் எடுத்துட்டு வந்தாங்களா. எடுத்துட்டு வந்து என்ன பண்ணாங்க, வேண்டாத கன்று குட்டிகளை உருவாக்கினார்கள், வேண்டாத விக்கிரகத்தை வந்து உருவாக்கினாங்க. ஸோ இதனால என்ன நடந்தது, சீக்கிரமா கிடைக்கக்கூடிய நன்மை பல வருடங்களுக்கு தள்ளி வைக்கப்பட்டது. அது மட்டுமா, கடைசியா ஒரு அதாவது இடரல் வராமல் போவது கூடாத காரியம்தான், ஆனாலும் இடரல் வருகிறவருக்கு ஐயோ பார்த்துக்கோங்க. ஸோ மேக்கப் நல்ல அலங்காரமா இருக்கிறது தான் நல்லதுன்னு நினச்சிங்கன்னா அவர்களுக்கு ஐயோ. சரியா, எத்தனையோ பேரை நம்மக்கிட்ட எவ்வளோதான் பொருட்கள் இருந்தாலும், எவ்வளோதான் மேக்கப் பண்ணிட்டு இருந்தாலும் மற்றவங்க, அதாவது உங்களுடைய அலங்காரத்தை பார்த்து என்ன ஆயிடக்கூடாது, இடரல் அடைஞ்சிடக்கூடாது. உங்களோட உள்ளத்தை யாரோ ஒருத்தங்க ஒரு கேள்வி கேட்க, ஒருத்தங்க ரொம்ப கஷ்டமா இருக்கிறாங்க, இல்லை ரொம்ப வேதனையா இருக்காங்க, ஏதோ ஒரு பிரச்சனை, அவங்க கிட்ட போய் அழகா நீங்க பட்டு புடவை உடுத்தி நல்லா அழகா மேக்கப் போட்டு நல்ல ரொம்ப கியூட்டா போய் நின்னீங்கன்னா என்ன, போய் நின்றுட்டு அவங்கள போயிட்டு கவலைப்படாதீங்க சிஸ்டர் எல்லாம் நல்லதாக தான் நடக்கும் அப்படின்னு சொன்னீங்கன்னா அவங்க உள்ள எப்படி இருக்கும், அதுக்கு ஏற்ற வார்த்தைகளை பேசணும். அது ஒருத்தங்களை நீங்க தேற்ற போறீங்கன்னா வெளிப்புற அலங்காரம் தேவையில்லை, உள்ளான இருதயத்தின் அலங்காரம் தான் தேவை, உள்ளான வார்த்தைகள் தான் என்னது தேவை. கடைசியா தீமோத்தேயுல என்ன சொல்லப்படுது அப்படின்னா, அதாவது ஸ்திரீயானவள் மயிரை பின்னுதலினாலோ இல்ல தங்கத்தினாலும் வெள்ளியினாலும் பொன்னினாலும் தன்னை அலங்கரிப்பதை பார்க்கிலும் உயர்ந்த வஸ்திரத்தினாலும் தன்னை அலங்கரிப்பதை பார்க்கிலும் எதனால் அலங்கரிக்கப்படணும், ஏற்ற வஸ்திரத்தினால். சரியா, உயர்ந்த வஸ்திரத்தினால் இல்ல, ஏற்ற வஸ்திரத்தினாலும் தேவ பக்தி உள்ள தெளிந்த ஞானத்தினாலும் தன்னை அலங்கரித்துக் கொள்ள வேண்டும், அவள்தான் ஞானமுள்ள ஸ்திரீன்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னொரு வசனம் எல்லாத்துக்கும் தெரியும் அப்படித்தானே, ஸ்திரீயானவள் என்ன, அந்த வசனம் தெரியுமா, புத்தி உள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள், புத்தி இல்லாதவளோ அதை இடித்து போடுகிறாள். எனவே சகோதரிகளே, நீங்கள் புத்தி உள்ளவர்களாய் இருந்து, எல்லாருக்கும் புத்தி உள்ளவர்களாய் இருந்து, ஸோ நடுவர் அவர்களே, எங்களுக்கு
ஏற்ற ஒரு தீர்ப்பை அளிக்குமாறு. ஸோ கடைசியில் வெளிப்புற அலங்காரத்தை வச்சுட்டு இந்த வில்லிவாக்கம் வரைக்கும் போகலாமே தவிர விண்ணுலகுக்கு போக முடியாது. எனவே உள்புற அலங்காரம் மட்டும்தான் தேவை என்று கூறி வாய்ப்பளித்ததற்கு நன்றி கூறுகிறேன். தேங்க்யூ. சபாஸ், எதிரணிக்கு சரியான பதில் கொடுத்தார்கள். இஸ்ரவேலர் கன்றுக்குட்டி செய்ததை பற்றி பேசினது மிகவும் அருமை. இயேசு கிறிஸ்துவை பற்றி பேசினது ரொம்ப உருக்கமா இருந்துச்சு. அவங்களோட ரைமிங்லாம் வேற லெவல்ல பிச்சிருச்சு. இப்போது தீர்ப்புக்கு வருவோம். இருதரப்பு வாதங்களையும் கேட்டதில் சில உண்மைகள் புலப்படுகின்றன. புற அலங்காரம் என்பது ஒரு பெண்ணின் தன்னம்பிக்கை மற்றும் நற்சாட்சி. அக அலங்காரம் என்பது ஒரு பெண்ணின் அஸ்திவாரம் மற்றும் ஆவிக்குரிய பலம். வேதம் சொல்லுகிறது, பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். இங்கே பரிசுத்தம் என்பது அக அழகு, அலங்காரம் என்பது புற அழகு. ஒன்று இல்லாமல் இன்னொன்று முழுமையடையாது. அகம் என்பது ஒரு பில்டிங்கோட பேஸ் மட்டம் மாதிரி, புறம் என்பது ஒரு பில்டிங், அதுதான் ஒரு பில்டிங். பேஸ் மட்டம் இல்லாம ஒரு பில்டிங் எழும்ப முடியாது. அது மாதிரி ஒரு பில்டிங் நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணாம நம்ம அதுல போய் வாழ முடியாது. எனவே என் தீர்ப்பு என்னவென்றால், ஒரு கிறிஸ்தவ பெண்ணுக்கு அக அலங்காரம் அவசியமான அஸ்திபாரம், புற அலங்காரம் அவசியமான கட்டுமானம். மேக்கப் போடுங்கள், ஆனால் அது உங்கள் குணத்தை மறைக்கக்கூடாது. நகை அணியுங்கள், ஆனால் அது உங்கள் பணிவை மறக்கக்கூடாது. உள்ளத்தை சுத்தமாக வைத்துக் கொள்ளுங்கள். உங்கள் தோற்றத்தை நேர்த்தியாக பராமரிப்பதே ஒரு பெண்ணுக்கு முழுமையான அழகு. எனவே இரண்டுமே சம அளவில் அவசியம் என கூறி விவாதத்தை நிறைவு செய்கிறேன்.